தினமொரு வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். மரத்தில் அமர்ந்திருந்த அழகான கிளியை பார்த்து ஆசைப்பட்ட சிறுவன் அதனை எப்படியாவது பிடித்துவிட விரும்பினான். அதனை தொடர்ந்து சென்றான். கிளியோ மரத்திற்கு மரம் தாவி போய் கொண்டே இருந்தது. சிறுவனும் விடாமல் பின்தொடர்ந்தான். வெகு நேரம் கடந்து விட்டது. சூரியன் அஸ்தமித்தது. இருள் பரவ ஆரம்பித்தது. கிளி கண்களுக்கு படாமல் மறைந்தது. ஏமாற்றமடைந்த சிறுவன் வீடு திரும்ப எண்ணினான். ஆனால் திரும்பி போகும் வழியை அவன் மறந்து விட்டான். பறவையின் மேல் பார்வை வைத்து தொடர்ந்து வந்த அவன் திரும்பி போகும் வழியை அறியாமல் இருளின் நடுவில் திகைத்து தடுமாறினான். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றினால் கவரப்பட்டு அல்லது இழுக்கப்பட்டு அதனை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆதங்கம் பெருகும் போது பல வேளைகளில் இந்த சிறுவனைப் போல பாதை தவறி பழைய நிலைக்கு திரும்ப முடியாத நிலைமைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்பத்தின் எல்லையை எட்டிவிட விரும்பி பின்தொடர்ந்த சாலமோன் ராஜா மறுபடியும் தேவனிடம் திரும்பி வர முடியாத அளவிற்கு நெடுந்தூரம் பாதை விலகி போனான். ஒரு குறிப்பிட்ட பதவி, அந்தஸ்து, படிப்பு, உயர்வு, பொருளாதார நிலைமை ஆகியவற்றை மிக முக்கியமாக கருதி ஓடும் போது சில வேளை பரிசுத்தம், உண்மை, நீதி, விசுவாசம் ஆகிய பாதைகளை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஓரளவிற்கு குடும்பத்தை நன்றாக நடத்துகின்ற அளவிற்கு பொருளாதார வசதி பெற்றிருந்த ஒருவர் நல்ல ஆவிக்குரிய ஈடுபாடுகளை உடையவராய் இருந்தார். ஆனால் அவருக்குள் எல்லாரையும் போல நாமும் பொருளாதார நிலைமையில் உயர வேண்டும் என்ற ஆசை வந்தது. எனவே அதிகமாக சம்பாதிக்கும் வழிகளை அதிகமாக தேட ஆரம்பித்தார். அவர் நினைத்தபடி நல்ல வருவாயை பெற முடிந்தது. ஆனால் ஆவிக்குரிய நடவடிக்கைகள் எதற்கும் நேரமில்லாத நிலைமை ஏற்பட்டது. ஆவிக்குரிய அனுபவத்தில் தான் மிகவும் பின்தங்கி போன உண்மை அவருக்கு புரிந்தது. ஆனாலும் வருவாய் தேடும் வழிகளை விட்டு ஒருபோதும் அவரால் திரும்பி வந்து ஆவிக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட இயலவில்லை. உலக பிரகாரமாக சில காரியங்களை விரும்புவதோ எதிர்பார்ப்பதோ தவறு அல்ல. அதே வேளையில் அவைகள் நம்முடைய இலக்குகளாக மாறிவிடுமாயின் நம்முடைய பாதங்கள் வழி விலகுவது தவிர்க்க முடியாததாகிவிடும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழாமல் தேவனுக்கு பிரியமான, உத்தமமான, உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும்.